இந்த உதகமண்டலம் தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு அதனால நன்மை கிடைச்சிருக்குதா? எது இல்லையில. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று அதை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக நிறைவேற்றி கொடுத்தோம்ல. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் 400 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சு பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பாக கட்டி கொடுத்தோம். இங்க இருக்கின்ற இந்த நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இருக்கிற மக்கள், கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள், குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள், இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கிடைக்க வேண்டும். இவருக்கெல்லாம் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் மேட்டுப்பாளையத்துக்கு போகணும், இல்லைனா கோவைக்கு போக வேண்டும். அந்த நிலையை மாற்றி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். எங்கள் பகுதிக்கு அற்புதமான மருத்துவமனை வேண்டும் என்று இன்றைக்கு அரசின் சார்பாக மருத்துவக் கல்லூரி, அரசின் சார்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரம்மாண்டமான மருத்துவமனை, நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனை. நாங்க பாதி கட்டணம் கட்டி முடிச்சோம். பிறகு ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். கொண்டு வந்தது அண்ணா திமுக கொண்டாந்தது. நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை துவக்கி 50% பணிகள் நிறைவேற்றப்பட்ட காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று பிறகு அந்த பணிகள் நிறைவு பெற்று அவர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் இந்த மெடிக்கல் காலேஜ், இந்த அரசு மருத்துவமனையை திறந்து வச்சிருக்கிறார். இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கோம். அதில் இன்றைக்கு அந்த தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த மருத்துவமனை செயல்படக்கூடிய அளவிற்கு அதை நான் நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றிக்கொண்ட முயற்சி எடுத்தோம். ஆனால் முழுமையா பெறல. ஏன்னா இது ஊட்டியில் மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி. இவர்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்க வேண்டும். அதற்கு நவீன முறையில் மருத்துவ கருவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவதற்காக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதே போல இது உதகமண்டலம் என்று சொன்னாலே சுற்றுலா தலம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, வெளி மாநிலம் மட்டுமல்ல, உலக அளவில் பிரசித்தி பெற்றது ஊட்டி, நீலகிரி மாவட்டம் ஊட்டி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விட்டன. ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் இந்த ஊட்டிக்கு செல்ல முடியும் இந்த சீசன் டைம்ல. ஆனா இங்க இருக்கின்ற சுற்றுலா நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் அதிகம் பேர் வாழ்வாதாரம் இருக்குது. இங்கே ஊட்டியில கடை வச்சிருக்கிறாங்க, குன்னூர்ல கடை வச்சிருக்கிறாங்க, கூடலூர் கடை வச்சிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இந்த சீசன் டைம்ல வருகின்ற சுற்றுலா பயணிகள் வருகையை ஒட்டி அதன் மூலமாகத்தான் அவர்கள் வருவாய் கிடைக்குது. அதனாலதான் அவருடைய வாழ்வாதாரம் அந்த ஆண்டு முழுவதும் அந்த சீசன்ல கிடைக்கின்ற வருவாயை வைத்து ஆண்டு முழுவதும் அந்த பணத்தை வைத்து தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது நீதிமன்றம் சென்ற ஒரு காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சீசன் டைம்ல வாகனம் மேலே செல்ல வேண்டும். இ பாஸ் முறை ஒரு நாளைக்கு 6000 வாகனம் தான் போக முடியும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. ஆனால் விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நல்ல மூத்த வழக்கறிஞரை வைத்து உரிய முறையில் வாதாடி இருந்தா அதை தவிர்த்திருக்கலாம். இந்த மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா சுற்றுலா தலம் தான் மிக முக்கியம். அதனாலதான் வருவாய் கிடைக்குது இந்த மக்களுக்கு. ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் விடியா திமுக அரசு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக மூத்த வழக்கறிஞரை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்கே வாகனங்கள் தங்குதல் இல்லாமல் ஊட்டிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு அண்ணா திமுக அரசு அமைச்சருடன் முயற்சி மேற்கொள்ளப்படும். அதோட
இந்த உதகமண்டல சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு ஒரு பக்கம் சுற்றுலாத்தலம், அதன் மூலமாக மக்களுக்கு வருவாய் கிடைக்குது. மறுபுறம் இன்றைக்கு தேயிலை விவசாயிகள் பயிரிடுறாங்க. அந்த தேயிலை விவசாயிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்த பிறகு கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க. பச்சை தேயிலைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை அதை விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அதற்கு மானியமா ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால அந்த தேயிலை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த பச்சை தேயிலைக்கு உங்களை அழைத்து பேசி உங்களுக்கு தேவையான மானியத்தை உயர்த்தி கொடுக்கப்படும். விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு. அது விவசாயம் என்று சொன்னா காய்கறி பயிரிட்டாலும் விவசாயி, தேயிலை பயிரிட்டாலும் விவசாயி, எல்லாம் உழைப்பாளிகள். விவசாயி என்றால் உழைப்பாளி, கடினமான தொழில். அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். அந்த விலையை அதிமுக ஆட்சியிலே உங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கேட்கிறேன். பச்சை தேயிலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த வீழ்ச்சியிலிருந்து அந்த தேயிலை உற்பத்தியாளர் விவசாயிகளை அதிமுக அரசு காப்பாற்றும். அதேபோல படுகிற மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. தங்களை பழங்குடியினர் இனத்திலே சேர்க்க வேண்டும், பட்டியலிலே சேர்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது அதற்கு உரிய முறையிலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசுக்கு அதிமுக ஆட்சியர்கள் பரிந்துரை செஞ்சோம். இந்த பட்டியலின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சோம். விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல, முயற்சி எடுக்கல. அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் இந்த படுகரின மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அவர்கள் பழங்குடியினர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அந்த பட்டியலை சேர்வதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து முயற்சி செய்து அதற்கு உங்களான தீர்வு காண்பதற்கு அதிமுக அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கும். அதே போல இன்றைக்கு இந்த உதகை மார்க்கெட் நகராட்சி கடைகள் சரியா திட்டமிடாம செயல்பட்ட காரணத்தினால அந்த கடைகள்லாம் இடிச்சிட்டாங்க. புதிய கடையில் கட்டுமான பணிகள் மந்தமா நடைபெற்று வருகிறது. வியாபாரிகள்லாம் பாதிச்சிருக்காங்க. அதிமுக அரசு அமைந்தவுடன் விரைந்து அந்த கடைகள் கட்டப்பட்டு உரியவர்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நகராட்சி கடைகள் பல மடங்கு வரியை உயர்த்திட்டாங்க. அந்த வரியை குறைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இங்கே பெரிய ஆர்ப்பாட்டமே நடத்தணும். அதிமுக ஆட்சி நடத்தணும்ல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இதற்கெல்லாம் வரியை உயர்த்தல. கடைக்கு வரி உயர்த்தல, வீட்டுக்கு வரி உயர்த்தல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி நகராட்சியில் 100% உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போல கடை வரி 150% உயர்த்திட்டாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போல குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி இந்த நகராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லாம் இன்றைக்கு வரி உயர்வால் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பேரூராட்சியில் வசிக்கின்ற மக்களும் இந்த வரி வீட்டு வரி உயர்வால், கடை வரி உயர்வால், குடிநீர் வரி உயர்வால் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இது மட்டும் இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை 6% வரி உயர்வு. இன்னைக்கு வீட்டுக்கு 100 ரூபாய் ஒரு வரி 100 ரூபாய்னா இந்த ஆண்டு 106 ரூபாய் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆண்டு 112, அதுக்கு 118. இப்படியே இந்த 5 ஆண்டுல 30% உயர்த்திடுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போன ஆண்டு வரி உயர்த்தினாங்க, இந்த ஆண்டு 6% உயர்த்திட்டாங்க. கடைக்கு 9% உயர்த்திட்டாங்க. 100 ரூபாய்னா 109 ரூபாய், வீட்டு வரி 100 ரூபாய்னா 106 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதனால கடுமையாக பாதிக்கிறாங்க. அதோட மின் கட்டணம் இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கிறதுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தாம இருந்தோம். வீடுகளுக்கும் கடைகளுக்கும் எல்லாத்துக்குமே 67% இன்னைக்கு மின் கட்டணம் உயர்த்தி இருக்கிறாங்க. 67% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு மின் கட்டண உயர்வால் கடுமையா மக்கள் பாதிச்சிருக்காங்க என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இந்த பகுதியில் ஈழுவா தீயா
அதாவது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழக மக்களுக்கு ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசு அமைந்த பிறகு 4 ஆண்டுகளாக ஓபிசி இன்றைக்கு அதற்கு வேணும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதுவரைக்கும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றல. மத்திய அரசுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைப்பதற்கு பரிந்துரை செய்யல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக இந்த மக்கள் வைத்த கோரிக்கை ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்க வேண்டும், மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அது செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஊட்டி பகுதியில் இந்த நீலகிரி மாவட்டத்தில் புதுசா வீடு கட்டுறீங்க, கடை கட்டணும்னா அனுமதியே கிடைக்கல. 10,000 பேர் வீடு கட்டுவதற்கு கடை கட்டுவதற்கும் அனுமதி கேட்டு இன்னைக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா விடியா திமுக அரசு அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம இன்றைக்கு 10,000 பேர் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவளுக்கு அனுமதி கொடுக்காம முடக்கி வச்சிருக்கிறாங்க. பல்வேறு துறையிலிருந்து அவர்கள் அனுமதி பெற்று தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்காக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் முறையாக பரிசீலித்து தகுதியானவர்கள் அனைவருக்கும் அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் வீடு கட்டுவதற்கு எளிமையாக நாங்கள் அனுமதி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா விடியா திமுக அரசு வேண்டும் என்று திட்டமிட்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டா அதை அனுமதியை மறுத்து இன்று வரை 10,000க்கும் மேற்பட்ட பேர் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு நிலுவையில் இருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். அந்த நிலுவையில் இருக்கின்ற அந்த வீடு கட்டுவதற்கான அனுமதி கிடைக்கும். இன்றைக்கு திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வந்தாலும் அப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி வந்தவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அரிசி விலை இதையெல்லாம் நான் புள்ளிவரமா சொல்றேன். இல்லைன்னா நாளை காலையிலேயே திமுக மீட்டிங் போட்டு அறிக்கை வெளியிடுவார். எடப்பாடி பழனிசாமி ஊட்டிக்கு போனாரு, அங்க போய் பொய்யா பேசினாருன்னு சொல்லுவார். அத்தனையும் இந்த மளிகை கடையில் வரும்போது நான் அருமை சகோதரர் நம்முடைய வேலுமணி அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன விலை, திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன விலை, இதனால் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ இன்றைக்கு 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்கிது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190, 60 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். எல்லாமே கடல் எண்ணெயை பயன்படுத்தி தான் நம்முடைய உணவுப் பொருள் நம்ம தயாரிக்கிறோம். அதுபோல துவரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ துவரம் பருப்பு விலை திமுக ஆட்சியில் 56 ரூபா உயர்ந்திருக்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. 1 கிலோ உளுத்தம் பருப்பு விலை திமுக ஆட்சியில் 41 ரூபா உயர்ந்து. இப்படி உணவுப் பொருள் விலை உயர்கின்ற பொழுது உடனடியாக அரசாங்கம் இதில் தனி கவனம் செலுத்தி ஏழை மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. ஏழை மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அதை பத்தி எல்லாம் தங்களுக்கு கவலை இல்லை. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த துறையில் அவளை கொள்ளையடிப்பதற்கு தான் அவர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்காங்களே ஒழிய ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் அப்படித்தானே இருக்குது அரசாங்கம். உண்மைதானே? இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி விலைவாசி உயர்கின்ற பொழுது அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு அந்த விலைவாசி கட்டுப்பாடு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஏழைகளுடைய கஷ்டத்தை புரிந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆகவேதான் எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த ஏழைகள் பாதிக்கப்படாத அளவிற்கு அதிமுக ஆட்சி செய்தது.
ஆகவே இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் எந்த உணவுப் பொருள் விலை அதிகமாகுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து வந்து நம்முடைய தமிழகத்தில் அது விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படியே நடக்குது. அந்த கூட்டுறவுத்துறையில் ஊழல், கூட்டுறவுத்துறையில் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பிரமாண்டமான பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதுவும் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் வந்து 21 பொருள் கொடுக்கறன்னு சொன்னாங்க. எல்லாம் உணவு பயன்படுத்த முடியாத பொருள். வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்களா இல்லையா? அது ஏதாவது அந்த வெள்ளத்தை வச்சு ஏதாவது பொங்கல் வைக்க முடியுமா? இந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதில் கூட முறையா கொடுக்கல. அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த வெள்ளத்தில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 டன் வெள்ளம் அதுக்கு பயன்படுத்த முடியாது என்று நிராகரித்தார் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்படி பல இடத்துல இன்றைக்கு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்புன்னு சொல்லி அந்த வெள்ளமெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலை. இன்றைக்கு ஒரு பெண்மணி ரேஷன் கடையிலிருந்து அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கிட்டு போறாங்க. அந்த வெள்ளத்தை தூக்கிட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. பிறகு அந்த அரிசி எடுத்து பார்த்தா அதுல எல்லாம் வண்டு இருக்குது, வண்டு புழுவெல்லாம் இருக்குது, புளி பயன்படுத்த முடியல. இப்படி ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பொங்கல் தொகுப்பில் கூட ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அதுவே ஏழை கொடுக்கிறோம், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் தரமான பொருள் கொடுத்து அவளை வாழ வைக்கணும். அது அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டது. அதுதான் ஏழைகளை வாழ வைத்தது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். சொல்லிட்டேன். கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமேல் திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? இனிமேல் வீடு கட்டுறதா கனவுல கட்டிக்கலாம். இரவுல நல்லா தூங்கும் போது அழகா வீடு கட்டுறத கனவுல கண்டு மகிழ்ந்துக்கலாம். நனவுல கட்டவே முடியாது, நிஜத்தில் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்துது. இப்போ ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய்க்கு விற்குது. 2500 ரூபா ஒரு எம்சாண்ட், ஒரு யூனிட்டுடைய விலை 2500 ரூபா அதிகம். அதே மாதிரி ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் அதிகம். ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பியுடைய விலை உயர்வு 30,000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா இருந்தது, திமுக ஆட்சியில் 8 ரூபாயிலிருந்து 12 ரூபா உயர்ந்து போச்சு. அதே போல சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350 ரூபா. ஒரு மூட்டை சிமெண்ட் 110 ரூபா விலை உயர்வு. இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி சாதாரண மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியும்? கட்ட முடியுமா? நீங்களே இவ்வளவு விலை உயர்வு. இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்திலையும் கமிஷன். கமிஷன், சிமெண்ட் மூட்டையில் கமிஷன், கம்பியில கமிஷன். அதுபோல இப்போ ஜல்லி, இன்னைக்கு ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தி பண்ணோம்னா ஒரு டன்னுக்கு 100 ரூபா லஞ்சம் கேட்கிறாங்க. திமுக இந்த 2 நாளா எல்லா குவாரி உரிமையாளரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்கள் ஏற்கனவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. மேலும் ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா, ஒரு டன்னுக்கு 100 ரூபாய்னா 4 டன் ஒரு யூனிட் ஜல்லி உற்பத்தி ஆகும். அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா லஞ்சம் கேட்டான். இந்த லஞ்சத்தை எப்படி வாங்குவாங்க? விலை உயர்த்தி தான் மக்கள்கிட்ட வாங்க முடியும். ஆக திமுக அரசாங்கம் இதை கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் சட்டப்படி அடுத்த ஆண்டு ஆட்சி அமைந்த பிறகு இதெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் தலையிட்டார்களோ, இதுக்கு யார் யாரு சம்பந்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கணும். நேற்று தினம் ஏன்னா இந்த ஒரு வாரமா இந்த குவாரி உரிமையாளர்லாம் கூட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணம் கொடுக்கலீங்கன்னா
உங்கள் மீது வழக்கு போட்டுருவேன், உங்கள் குவாரியே செயல்படுதல முடக்கிடுவேன், இல்லது அபராத விதிப்புன்னு மிரட்டி மிரட்டி ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா கொள்ளையடிச்சா கிட்டத்தட்ட 6 மாசத்துல 2000 கோடி இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருவாங்க. மாசம் 200 கோடிக்கு 300 கோடி இதில் வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் யூனிட் இன்றைக்கு ஜல்லி உடைக்கிறாங்க. 2 லட்சம் யூனிட்னா இன்னைக்கு ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா எவ்வளவு இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம் நான் பேசுறேன் கேட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செய்து வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க, எது உண்மைன்னு பாருங்க. நாங்க சொல்வது உண்மையா இருந்தா எங்களை ஆதரிங்க, வேற ஒண்ணு நாங்க சொல்லல. இந்த ஆட்சியில் நடக்கிற கொள்ளைகள் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியே தொடர்ந்தா இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டாங்க. அது ஏற்கனவே மாறிட்டாங்க. மேலும் கொள்ளையடிச்சா மக்கள் தமிழகத்தில் வாழ முடியாது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த பகுதியில் தோட்ட தொழிலாளர், நம்முடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறீங்க. அத்தனை பேரும் ஏழைகள். அவர்கள் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பெரியும். அதுபோல தோட்டல காய்கறி தொழில், காய்கறி பயிரிடுற அந்த தொழில் செய்கின்றவர்கள் நம்முடைய விவசாய தொழிலாளிகள். அதோட ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள் பல பேர் வசிக்கிறாங்க. பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி கூரை வீட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல லட்சம் மதிப்பீடுள்ள காங்கிரீட் வீடு அவர் பகுதியிலே கட்டி கொடுக்கப்படும். அதோட அவளுக்கு வீட்டு மனையே இல்லை, நிலம் இல்லை. அவளுக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக அரசாங்கமே நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான தேர்தல் அறிக்கை. ஒரு நாட்டில் மக்களுக்கு குடியிருக்க வசதி வேணும். நாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டு ஆகிப்போச்சு. இன்னும் கொடுக்கறதுக்கு வசிப்பதற்கு கூட வீடு இல்லை என்றால் மக்கள் எப்படி வாழ முடியும்? இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆகவே இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் கிடைக்க வேண்டும். ஏழை மக்கள் இன்னும் தாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏழை மக்களை வாழ வைக்கின்ற அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கூட்டிட்டு காட்டுகிறோம். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவில் சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் தான் நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு வந்தோம். அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்து, ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 12,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் கொடுத்துட்டு வந்தோம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த லேப்டாப்பை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்குவதை நிறுத்தப்பட்டு விட்டார்கள். 7,300 கோடி அதிமுக ஆட்சியில் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். 52,30,000 மாணவர்களை திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். குடிசையிலே வாழ்கின்றவர்கள், சாதாரண மூட்டை தூக்குகின்றவர்கள், சலவை தொழிலாளி, இப்படி தேயிலை தோட்ட தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட அற்புதமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவர்கள் இந்த லேப்டாப் நம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திட்டத்தை நிறுத்தினார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்கப்பட்டு திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஏழை அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் 2017-18 இந்த நீட் தேர்வில் 7 பேர் தான் 8 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவரானாங்க. இது ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. அதிகமாக அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அப்படி இந்த ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. உடனே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த அந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி 1 ரூபாய் செலவு இல்லாம இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று இருக்கிறாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. எதற்காக சொல்லிட்டால் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் ஏதாவது பேசுறார், என்ன சாதிச்சிருக்கார்? ஏதாச்சும் சாதிச்சிருக்கார்? எவ்வளவு
4,38,000 கோடி கடன் வாங்கி சாதிச்சிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்திலையும் முதலிடம் வரலாம், ஆனா கடன் வாங்குறதுல முதலிடம் நம்முடைய ஸ்டாலினுடைய அரசாங்கம் தான் முதலிடத்தில் வைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடனை பாய் வச்சுட்டு போறார். ஆக இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்ப அறிக்கை வெளியிட்டார். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், ஏற்கனவே வாங்கிய கடன் படிப்படியாக குறைக்கப்படும், நிதி ஆதாரத்தை பெருக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதே போல நிதி மேலாண்மை குழு அமைச்சாரு, நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கி இருக்கிறாங்க. எதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க? கடன் வாங்குறதுக்கு நிபுணர் குழு அமைச்சாங்க. சிந்திச்சு பாருங்க. வந்திருக்கீங்கல்ல, இந்த கடனை நாம தாங்க கட்டணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இந்த 8 கோடி மக்கள் தான் திரு ஸ்டாலின் வாங்கின கடனை கட்ட வேணும். நான் உட்பட, தம்பி உட்பட இங்க இருக்கிற மக்கள் தான் அந்த கடனை கட்ட வேணும். நம்ம தலையில தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கடனை சுமத்தி இருக்கிறாங்க. எப்படி கடனை கட்ட வேணும்? வரி போடுவாங்க. வரி போட்டு அந்த வரியிலிருந்து வாங்கி கடனை திருப்பி செலுத்துவாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக, மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆட்சி செய்த அரசாங்கம். பல கட்சிகள் ஆட்சி நடந்தது. 71 ஆண்டு காலம் 21 வரை பல ஆட்சிகள் நடந்தது. அப்ப மொத்த கடை 5,18,000 கோடி. 5,18,000 கோடி 73 ஆண்டு காலம் ஆட்சியில தமிழ்நாட்டு கடன். 5 வருஷம் 4 வருஷம் போச்சு. அடுத்த ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்த? நாங்கள் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், ரோடு போட்டோம், குடிநீர் கொண்டு வந்தோம். என்ன செஞ்ச? ஒன்னும் செய்யல. செஞ்சிருக்காரா? எதுவுமே செய்யல. அப்ப இந்த பணம் எங்க போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. எங்க போச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க. ஆக கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குன்னு தான் மிச்சம் இந்த ஆட்சியில. வேற எந்த பலனும் இந்த மக்கள் பார்க்கல இந்த ஆட்சியில. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல், எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நடக்காத துறையே இல்லை. உண்மைதானே? எங்கேயாவது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது போய் நீங்க மனு கொடுத்தா உடனே நடக்குதா? அப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரம் எடுத்தா, உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குதான். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு? 4 வருஷமா திரு ஸ்டாலின் ஆட்சி செஞ்சு கண்டுபிடிச்சது 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்காரு. பிரச்சனை தீர்க்கல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் எதற்காக தேர்ந்தெடுப்பாங்க? மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நாட்டுடைய பிரச்சனையை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். 46 பிரச்சனையும் வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு நீங்க அந்த பிரச்சனையை மனு மூலமா கொடுத்தா அந்த அதிகாரி போய் சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு அனுப்பிச்சு பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இன்னும் இருக்கிறது 7 மாசம் தான் ஆயுள் காலம். இந்த 7 மாசத்துல பிரச்சனை தீர்க்க முடியுமா? ஏன்னா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே இதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அப்ப என்ன பண்ணாரு? ஊர் ஊரா போனார். எல்லா பக்கம் போனார்ல, எல்லா தொகுதியிலையும் திரு ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, திமுக எம்எல்ஏ போனாங்க. திமுக நிர்வாகி போய் அங்க ஒரு திட்டு இருந்தா அது மேல பாயை விரிச்சு போட்டு அமர்ந்து அதுக்கு முன்னாண்ட அங்க பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, சொந்த பிரச்சனையாலும் சரி ஊர் பிரச்சனையாலும் சரி நீங்க அந்த மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில நீங்க போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு பத்திரமா போய் வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து உங்களுடைய குறையை தீர்க்கிற நாள் தீர்த்தாரா? எப்படி ஆசை காட்டி ஓட்டு வாங்கினார் பாத்தீங்களா? லாஸ்ட் டைம் மக்களை எப்படி ஏமாத்துறீங்க? என்ன தங்கத்தையே உள்ள போட்டீங்க, இல்ல வைரத்தை உள்ள போட்டீங்களா? அது போய் பூட்டுறதுக்கு
எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் ஒருவர் உணர வேண்டும். ஆக தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இன்னைக்கு கிராமம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? இல்ல, செஞ்ச வேலைக்கு பணம் கொடுக்கல. அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்தியில் வாதாடி போராடி முதற்கட்டமாக 2999 கோடி வாங்கி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஏழை தொழிலாளிகளுக்கு பணம் கிடைக்க செஞ்சது அண்ணா திமுக கட்சி. அதே போல 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல இப்போ 98% நிறைவேற்றப்பட்டுறான். அத்தனையும் பொய். எங்க பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை. அதே போல கூட்டுறவுத்துறையில ரேஷன் கார்டுக்கு கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ போட்டாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில வாங்கின கடன் ரத்து பண்ணாங்களா? இல்ல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அப்படியே அழகா போட்டோ ஷூட், அப்படியே பத்திரிகையில் வருவாரு, ஊடகத்தில் வருவாரு, அப்படியே ஒரு கருத்து சொல்லுவார், போயிடுவார். ஆனா தினம் தினம் பேர் வைப்பார். பேர் வைக்காத நாளே இல்லை. தினம் தினம் 4 ஆண்டு காலத்தில் பேர் வைப்பதில் ஸ்டாலின் நிகரா யாரும் இல்லை. பேர் வைப்பதில், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பதில் ஸ்டாலின் நிகரா எவரும் இல்லை. அதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு 52 திட்டத்தை அறிவிச்சார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டிருக்கார். அந்த குழு என்ன ஆச்சு? இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, பதிலே கிடையாது. சரி, குழு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அது என்ன செயல்பாடு? அது வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டா கிடையாது. ஆட்சியில குழு அரசாங்கம் தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டது. நீங்க பத்திரிகைகள் பார்ப்பீங்க, ஊடகங்கள் பார்த்தீங்க. நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணுட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. ஏன்னா எத்தனை நாளைக்கு வீலே கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க? அவரு வேடிக்கை பார்த்து சலிச்சு போச்சு பாவம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் பேசியிருக்கார். அழகிரி, திரு KS அழகிரி அவர்கள் 4 நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன தப்பு? 60 ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 60 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள். சாரை அவர்கள் குடித்து, அதாவது கரும்பு இருக்குல்ல, அந்த சாரை யாரு கூட்டணிக்கு தலைமையாக குடிச்சிடறாங்களாம். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அது வருது பார்த்தீங்களா சக்கை, அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, இப்போவாவது நாணவாதை வந்தது, இப்போவாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள். அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய KS அழகிரி இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டாங்க. கேவலமான அரசாங்கம்.
கேவலமான அரசாங்கம் தானே. நான் சொல்லணும் தவறா நினைக்க வேண்டாங்க. யாராவது திமுக நடத்துகிற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா? உடனடியா ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஏன்னா எந்த உறுப்பு இல்லை இருக்குது இல்லைன்னு தெரியல. ஏன்னா திருட ஆரம்பிச்சுட்டாங்க, திமுக திருட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனை, திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சு இந்த திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. தப்பு நடந்தது உண்மைதானே? ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சியே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செஞ்சு அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா அவர்களை அரெஸ்ட் பண்ணணும்ல, நியாயம் தானே? அவர்களை கைது செய்யணும்ல, செய்யல. ஏன்னா ஆளுங்கட்சின்னு நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரியின் தலைமையில் நடக்க வேணும். நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் சொல்லிட்டார். உடனே ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் போறார். இவருக்கு ஏன் அக்கறை? தப்பு நடந்திருக்குது, அந்த தப்பை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க. அப்போ தவறு செய்வதை காப்பாற்ற அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்த 68 பேர் இருந்தாங்க. அந்த 68 பேர் இறந்த பிறகு அங்க இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேணுனாங்க. சிபி விசாரணை மேற்கொண்டு சொன்னதை உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. இவர்களுக்கு எதுக்கு அக்கறை? தவறு செய்கின்றவர்களை காப்பாற்றிட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு தவறு செய்கின்றவர்களை தட்டி கேட்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம். தவறு செய்கின்றவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தருகின்றதான் உண்மையான அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் அம்மா அவர்கள் செய்தார்கள். அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தது. சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்கள் மற்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு இன்றைக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு சேலை கொடுக்கப்படும். அதுபோல நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெட்ரோல் விலையினால, அது உதிரி பக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆட்டோ விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு மானியம் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்கின்ற அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவர்கள் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆட்டோ 75,000. அண்மையில் ஸ்டாலின் வெளிநாடு போனார், ஜெர்மன் நாட்டுக்கு போனார். அப்போ போகும்போது பேட்டி கொடுத்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகும். 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார். அதில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா செய்தி சொன்னார். எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோன்னா 2 அரசாங்கமும் அந்த தொழில் செய்கின்ற அந்த முதலாளியும் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. ஒப்பந்தம் போட்ட உடனே எந்த தொழிலும் வராது. ஒப்பந்தம் போட்ட பிறகு நிலம் எடுக்க வேணும், அதுக்கு தேவை நிதி கிடைக்க வேணும். இதையெல்லாம் செய்வதற்கு 2 வருஷம் ஆயிரும். நானும் முதலமைச்சராக இருந்தவன். அதனால போட்ட உடனே எந்த தொழிலும் பயன்பாட்டுக்கு வராது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கின்றார். உண்மை அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னா இங்க கிடைச்சிருக்குதா? நீலகிரி மாவட்டத்தில் யாருக்கா கிடைச்சிருக்கணும்? வீட்டில் அப்படி 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா அவர் சொன்னது உண்மைனா நீலகிரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும். நம்ம மாவட்டத்தில் அத்தனையும் பொய். அவர் ஜெர்மன் நாட்டுக்கு போனது
தொழில் முதலீட்டை ஈர்க்கல, தொழில் முதலீட்டை செய்ய போயிருக்கிறார். தொழில் முதலீடு செய்வதற்கு போயிருக்கிறார். அதே போல உதகமண்டல சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார். அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றல அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இந்த உதகமண்டல சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறை விட்டது அதிமுக ஆட்சி. படுகர் சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். அதே போல தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக தேயிலை பூங்கா அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். உதகை நகரத்தில் 37 கோடி மதிப்பீட்டில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். உதகையில சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் நவீனப்படுத்ததும் அதிமுக ஆட்சியில். அதுபோல கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் சுமார் 27,000 சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் கூடுதலாக கொடுத்தது அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் 24 கோடி மதிப்பீட்டில் 180 வீடுகள் கட்டப்பட்டு அதிமுக ஆட்சியில் தான். நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 5000 வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தில் கட்டப்பட்டது. உதகையில் 14 கோடி மதிப்பீட்டில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் 27 கோடியில் கட்டப்பட்டது. உதகையில் எஸ்பி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. எல்லாமே திமுக ஆட்சி வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்துதான் திமுக ஆட்சியுடைய சாதனை, வேற ஒண்ணும் இல்லை. உதகையில பிரம்மாண்டமாக 40 கோடியில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, எதுவுமே நிறைவேற்றவில்லை. படுகு சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலை சேர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யறாங்க, இதுவரை செய்யல. மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம். அதே போல உதகை நகராட்சி கடையில் வாடகை உயர்த்தமான்னு சொன்னாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு உடனே பல மடங்கு வாடகை உயர்த்தினாங்க. அதை கண்டித்து அதிமுக கட்சி போராட்டம் நடத்தது. அந்த வியாபாரிகளுக்கு ஆதரவா அதிமுக ஆட்சி துணை நடந்தது. அதனால உதகையில வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது. அதுக்கு நவீன வசதி பார்க்கிங் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சியுடன் நவீன முறையில் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கப்படும். கவனிக்கப்படும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சட்ட ஒழுங்கை பராமரிப்பதும் அதிமுக ஆட்சி தான் முதன்மையாக விளங்கியது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை நின்ற மரியாதைக்குரிய கழகத்துடைய நிர்வாகிகள் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களே, திரு பால நந்தகுமார் அவர்களே, திரு தேனாடு லட்சுமணன் அவர்களே, திரு எல் கண்ணபுரான் அவர்களே, திரு பி சதீஷ் போஜன் அவர்களே, திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு டி கே தேவராஜ் அவர்களே, உதகை நகர கழக செயலாளர் திரு கே சண்முகம் அவர்களே, உதகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பெல்லி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு பா குமார் அவர்களே, திரு ஆர் எஸ் வசந்தராஜன் அவர்களே, திரு பி ராஜேஷ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் திரு பி ஜெய் என்கிற ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு சோலூர் எஸ் மூர்த்தி அவர்களே, திரு பி தர்மராஜ் அவர்களே, திரு எம் சிவராஜ் அவர்களே, மற்றும் கழகத்துடைய சார்பணி நிர்வாகிகள் திரு டி எல் குண்டன் அவர்களே, திரு பி ராஜகோபால் அவர்களே, திரு பி அக்கீம் பாபு அவர்களே, திரு என் கே சிவகுமார் அவர்களே, திரு வி விசாந்த் அவர்களே, திருமதி மாலினி பிரபாகரன் அவர்களே, திரு என் கே கண்ணன் அவர்களே, நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏ தர்மன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா
கட்சியிலே வந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, தமாக மாவட்டத்தில் திரு மனோஜ் காலனி அவர்களே, ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரியிருந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.